ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஸ்டமில் லேப்டாப்பில் டெஸ்க்டாப் எதாக இருந்தாலும் சரி சிஸ்டத்தில் ஒரு பேசிக் செட்டிங்ஸ் என்னென்ன பேசிக் செட்டிங்ஸ் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு அதெல்லாம் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது, அதனால் என்ன பயன்கள், அதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம லேப்டாப் வச்சுருக்கோம், நிறைய பேர் என்னென்னா எல்லாம் ஒர்க் பண்ணுறோம் எல்லாம் போகிறோம் வரோம். பட் நமக்கு ஒரு சில எமர்ஜென்சி டைமில் ஏதாவது ஒன்று நடக்குது லேப்டாப்பில், இல்லை ஆக்சஸ் ஆக முடியல, இல்லை ஏதோ செட்டிங்ஸ் மாறி போச்சு, இல்லை வேறு யாராவது லேப்டாப் ஹெல்ப் பண்ணோம், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் லெவல் ட்ரபிள் ஷூட்டிங் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதாவது டிஃபால்ட்டாக சின்ன இதெல்லாம் தெரியறதே இல்லை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக ஐடி டீமுக்கோ இல்லை நேராக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் டைம் டிலே. ரெண்டாவது வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அதாவது ஃபஸ்ட் லெவல் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணாவே 90% ஆஃப் இந்த டெஸ்க்டாப் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆயிரும். நம்ம இதுக்குன்னு தனியாக வந்து சப்போர்ட் டீமுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் என்னென்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது நம்ம டைரெக்டாகவே போயிடலாம். இது இருந்துட்டு போகுது. அதாவது இப்போ இதுதான் மை கம்ப்யூட்டர். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் இல்லை திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது விண்டோஸ் 10 7க்கு முன்னாடி வரைக்கும் திஸ் கம்ப்யூட்டர் இருக்காது, மை கம்ப்யூட்டர்னு இருக்கும். 8 8.1 10 இப்போ லேட்டஸ்ட் எல்லாமே வந்து திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கான் வந்து டைரெக்டாக வராது. இந்த ஐக்கான் வந்து டைரெக்டாக இங்கே இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து ஷார்ட்கட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இந்த ஐக்கான் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அது அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் இதை சொல்லித்தரேன். என்னென்னா, இந்த ஐக்கானில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். இங்கே பாருங்க, சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். என்ன சிபியூ, என்ன ரேமு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டொமைனில் இருக்கீங்களா இல்லையா, உங்கள் விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லையா, எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ப்ராசஸர், இன்டெல் கோர் i3 ப்ராசஸர் என்னது இருக்குது, 2 கோர் ப்ராசஸர் இருக்குது. ரேம் எவ்வளோ நிறைய பேத்துக்கு தெரியாது. உங்கள் சிஸ்டமோட ரேம் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பார்த்ததில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும். அதாவது ரேம், இன்ஸ்டால்டு ரேம், ஃபிசிக்கலாக ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB இருக்குது, 3.7 GB யூஸபிள். அது ஆக்சுவலாக சிஸ்டமே 4 GB கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் சிஸ்டம் மெமரி அலோகேட் பண்ணிக்கிட்டு 3.7 GB யூஸ் பண்ண முடியும். டோட்டலாக உங்களோட ரேம் வந்து 4 GB ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 2 GB இருக்கும், 4 GB இருக்கும். உங்களோட சிஸ்டத்தோட ரேம் எவ்வளோன்னு பார்க்கறது இங்கே தான் பார்க்க முடியும், இந்த ஏரியாவில் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிஸ்டம் டைப், இது நிறைய பேருக்கு தெரியல. இது என்னன்னா, இப்போ உங்கள் ஓஎஸ் வந்து 32 பிட்டா 64 பிட்டா அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்பாங்க. இப்போ அது ஏன் அப்படின்னா, உங்களோட ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகாது 32 பிட்டில். சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒன்லி 64 பிட் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் ரன் ஆகும். அப்படிங்கிற டைமில் அந்த சாஃப்ட்வேர் வந்து யாராவது 32 பிட் ஓஎஸ் போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ஆகாது, அவங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இது மெயினான திங்ஸு. இப்போ நமக்கு தெரியணும் ப்ராசஸர் எவ்வளோ அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ், முக்கியமான டீட்டெயில்ஸ். அவங்கவுங்க லேப்டாப்போட ப்ராசஸர் அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் பாருங்கள், இங்கே என்ன ப்ராசஸர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேம் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கும் 4 GB 2 GB 6 GB எவ்வளோ உங்கள் லேப்டாப்பில் இருக்கோ அது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் சிஸ்டம் டைப், அதாவது என்ன ஓஎஸ், எத்தனை பிட்டு, 32 பிட்டா 64 பிட்டா, இந்த இது தெரிஞ்சு வச்சுங்க. இந்த 3 வெரி இம்பார்ட்டன்ட். யாராவது ஏதாவது ஒரு புதுசாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்கன்னா அவங்க கேட்குற கேள்வி இந்த 3 கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. என்ன ப்ராசஸரு, ரேம் எவ்வளோ, எத்தனை பிட்டு, 32 பிட்டா 64 பிட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்யூட்டர் நேம், ஃபுல் நேம், ஒர்க் குரூப். ஆக்சுவலாக இதெல்லாம் என்னென்னா உங்களோட நேம், உங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது வைக்க வேண்டிய நேம். ஜஸ்ட் உங்களோட கம்ப்யூட்டர் நேம். இப்போ என்னோட கம்ப்யூட்டர் நேம், கம்பெனி நேம் வந்து நெட்கான். ஸோ நெட்கான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒர்க் குரூப், அதாவது நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க் குரூப், அதுனா இது ஒரு பெரிய இது கடல். ஆக்சுவலாக
ஒவ்வொரு சிஸ்டமும் தனித்தனி சிஸ்டமாக இருந்தால் அது ஒர்க் குரூப் காமன் அப்படிங்கிற மாதிரி. இதே என் சிஸ்டம் என்னது கிடையாது, ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் அப்படின்னா இந்த இடத்துல ஒர்க் குரூப்னு இருக்காது. அந்த கம்பெனியோட பேர் என்னவோ அந்த அந்த நேம் இங்கே வந்துடும். அது சேஞ்ச் பண்ணும். இந்த செட்டிங்ஸில் போயிட்டு அதெல்லாம் வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது. அது அந்த அந்த டொமைனோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணும். உங்கள் கம்பெனி உங்கள் சிஸ்டம் வந்து உங்களோட சிஸ்டம் கிடையாது, உங்கள் கம்பெனியோட சிஸ்டம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்கள் கம்பெனிக்கு இந்த சிஸ்டத்தை உங்கள் கம்பெனியோட ஜாயின் பண்ணிடுவாங்க. உங்கள் லேப்டாப்பை அந்த லேப்டாப்பை கம்பெனியோட ஜாயின் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒர்க் குரூப்னு வராது. ஒர்க் குரூப்னு இருக்குதுன்னா இது ஒரு ப்ரைவேட், அதாவது தனி, அதாவது ஸ்டாண்ட் அலோன் மாதிரி தனியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே இந்த இடத்துல உங்கள் கம்பெனி உங்கள் லேப்டாப்பே கம்பெனி கொடுக்குற லேப்டாப்பாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் குரூப் இருக்காது. அந்த இடத்துக்கு வரல எது இருக்குன்னா உங்கள் கம்பெனி நேம் இருக்கும். ஏன்னா உங்கள் கம்பெனி சர்வரோட உங்கள் லேப்டாப்பை ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுதாங்க இந்த இடத்துல ஒர்க் குரூப்புக்கும். இல்லை சில பேருக்கு அவங்க கம்பெனி நேம் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் நேம் வந்து என்ன பேர் வேணுமோ அந்த பேர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேர்லேயே கூட வச்சுக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் ஆக்டிவேஷன் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு, இது வந்து ப்ராடக்ட் ஐடி இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும். ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையான்னு இங்கே ஒரு விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் எல்லாம் அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே மேலே என்ன ஓஎஸ் அப்படின்னு இது ஒரு சின்ன இது. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போனால் வரும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ் கம்ப்யூட்டர் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும். எந்த விண்டோஸாக இருந்தாலும் இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட்டில் சர்ச் பண்ணணும் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அங்கே பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலும் இதை கிளிக் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இதுலேயும் வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இது இருங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதையே முடிச்சா அதுக்கப்புறம் போகலாம். அதாவது இது வந்து உங்களோட ஓஎஸ் ரிலேட்டட் எல்லாமே வரும். இருங்க சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் நீங்கள் இதை இன்னொரு வழியில் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக கண்ட்ரோல் பேனல் போயிட்டு இப்படி ஒரு வழியில் எடுக்கலாம். ஒரு வழி ரைட் கிளிக் பண்ணால் வர்றது இங்கே ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொரு வழி ஈஸியான வழியில் போகலாம். நம்ம இந்த மாதிரி வேர்ட் எக்ஸ்ப்ளோரர் வச்சுருக்கோமா, அதாவது வேர்ட் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி இந்த மாதிரி விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்கு ஓப்பன் பண்ணுறோமா, இந்த விண்டோஸ் இங்கே எல்லாமே டிஸ்கெல்லாம் காமிக்குதா, இந்த இடத்துல வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாலும் வரும். இதே தான் வரும். ஓகேங்களா, இந்த ரெண்டு வழியில் ஈஸியாக எடுத்துக்கலாம். மூணாவது வழி இந்த லொக்கேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நேராக நம்ம கண்ட்ரோல் பேனலுக்கு போகிறோம். இங்கே இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் எங்கே இருக்கும், சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டியில் போயிட்டு இதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் இங்கே பார்த்தீங்களா, இப்படி போனாலும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட். இது வந்து நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ என்ன நான் எதுவுமே பண்ணல ஆனால் சிஸ்டம் ரொம்ப ஸ்டக் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இந்த டூல் பாரில் வச்சு இந்த கீழே டாஸ்க் மேனேஜரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது டாஸ்க் மேனேஜர்ஸ் இந்த இடத்துல இது ஓப்பன் ஆகுதுங்களா. இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் மோர் ஃபியூச்சர்ஸ்ன்னு கீழே கொடுங்க. ஏன்னா இது இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது விண்டோஸ் 10. ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு சின்ன இடம்னா மாறும். இங்கே தான் வந்து இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணால் அதுக்கே வந்துடும். ஸோ இந்த மோடு வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு சிஸ்டம் மீன்ஸ் ஒவ்வொரு ஓஎஸ்க்கு. இப்போ 8.1 இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். 7 வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 7 வேற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இதில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா CPU எவ்வளோ, மெமரி எவ்வளோ, டிஸ்க் எவ்வளோ யூட்டிலைசேஷன் ஆகிருக்கு, ஏதாவது நெட்ஒர்க் கார்டு நெட்ஒர்க் கார்டுனா ஈத்தர்நெட்டு ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை கேபிள் ஏதாவது போட்டிருக்கீங்க லேண்ட்லைனு அப்படின்னா அது எவ்வளோ யூசேஜ் நீங்கள் காமிக்கும். கரண்ட்டாக எவ்வளோ. இப்போ வேறு என்னோட ரேம் வந்து 57% யூஸ் ஆகிட்டு இருக்குது. CPU பார்த்தீங்கன்னா CPU லோடு கம்மி தான், 20%, 16% யூஸ் ஆகிட்டு இருக்கு. எந்த சர்வீஸ் ஹெவியாக யூஸ் ஆகிட்டு இருக்குதுன்னா அதை நீங்கள் இந்த ப்ராசஸில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா கிளியராக
இப்போ நான் அந்த சிபி மேலே வச்சு கிளிக் பண்ணனா இந்த ஆர்டரில் வந்துடும். ஹை எது யூட்டிலைசேஷன், இந்த சர்வீஸ் வந்து ஹையாக யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா ரேமில் இந்த சர்வீஸ் வந்து ஹையாக யூட்டிலைசேஷன் ஆகிட்டுருக்கு. டிஸ்கில் எதுவுமே ஹையாக இல்லை, இருந்தால் இருக்கிறதுல எது ஹையாக இருக்குன்னு காமிக்கும். இப்போ இது எதுக்குன்னா, இதில் நீங்கள் போயிட்டு இதை ஏதாவது சர்வீஸை கிளிக் பண்ணி இங்கே எண்டுன்னு இருக்குது, எண்டு டாஸ்க்குன்னு இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த ப்ராசஸ் ஸ்கில் ஆகி ஸ்டாப் ஆகி அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எது தேவையில்லை. இப்போ என் சிஸ்டம் ரொம்ப லோட் ஆகுது, ரொம்ப ஸ்லோ ஆகுது, ஸ்டக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு எந்த சர்வீஸ் அன்வான்ட் சர்வீஸ்ன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சால் மட்டுமே இங்கே வந்து இது மாதிரி எண்ட் கொடுத்துருங்க. அது எதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டுமே. இப்போ பாருங்க, இந்த டாடா ஃபோட்டான், அதாவது என்னோட மோடம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது யூட்டிலைசேஷன் கம்மி தான், பட் இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணுறேன் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, தேவையில்லாமல். இப்போ இதை எண்டு கொடுத்தேன்னா இது வந்து கில் ஆயிரும். ஓகேங்களா, கில் ஆயிரும் மீன்ஸ் அந்த ப்ராசஸ் க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி இப்போ இந்த மோடெல்லாம் வரத்துக்கு வந்து என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இதுக்கெல்லாம் வந்து இது தேவையில்லை. எந்த யூசர், எந்த அட்மின் மோடாக இருந்தாலும் சரி, எந்த யூசர் மோடில் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டாஸ்க் மேனேஜர் அதே தான். இதுக்கு வந்து இது இல்லை, அட்மின் மட்டும்தான், சிஸ்டம் அட்மின் மட்டும்தான் இந்த பார்க்க முடியும் லோடெல்லாம். நான் பார்க்க முடியாதா அப்படிலாம் இல்லை, நீங்கள் யாராக இருந்தாலும் இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று, இதுக்கப்புறம் நம்ம நெட்வொர்க்கில் அந்த ஐபி ரேஞ்சை பற்றி கொஞ்சம் போவோம். இப்போ இந்த நெட்வொர்க் கார்டு இருக்குங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய்ஃபை வந்து நோ கனெக்டிவிட்டின்னு காவுது. நான் எதுவுமே கனெக்ட் பண்ணல. இப்போ இந்த ஓப்பன் அந்த ஷேரிங் சென்டர் ரைட் கிளிக் பண்ணி இதை போனீங்கன்னா இங்கே வந்து ஏதாவது கனெக்டிவிட்டியில் இருந்தால் காமிக்கும். இங்கே எதுவுமே கனெக்ட் பண்ணல, இன்டர்நெட் எதுவுமே கனெக்ட் பண்ணாதனால நோ கனெக்டிவிட்டி. இங்கே பாருங்கள், சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா மொத்தமாக உங்கள் சிஸ்டத்தில் இருக்க எல்லாவோட கனெக்டிவிட்டியும் காமிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிள், ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒய்ஃபை, இது வந்து என்னோடய மோடம், இது வந்து ஒரு சின்ன பிபிஒய், அது ஒரு பிபிஒய் கனெக்ஷன். இந்த மாதிரி இது ஒரு என்னோடய சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் ஃபார் கம்பெனிக்கு இருக்குது. இப்போ இதில் ஈத்தர்நெட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டில் அன்பிளக் இருக்குது. இப்போ இந்த ஐபி வைக்கிறீங்கள, அதாவது எப்படின்னா, இப்போ உங்கள் சிஸ்டத்தில் ஐபி ஸ்டாட்டிக் ஐபியாக வைக்கணும் அப்படின்னா, இல்லை வந்து என்ன ஐபி இருக்குது பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நெட்வொர்க் கார்டில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா, இல்லை இது பார்க்கறது இல்லை, இது வைக்கிறது, அதாவது செட் பண்ணுறது. இந்த இப்போ எந்த கார்டு உங்களோட லேண்ட்லைன் எது, இதில் எதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் லேப்டாப்பு. அதனால தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ட்டு மார்க் இருக்குது. ஏன்னா நான் கேபிள் கனெக்ட் பண்ணல. கேபிள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி, இந்த இன்ட்டு மார்க் போயிட்டு ஓகேன்னு வந்துடும். இப்போ நான் இதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எதுவுமே இல்லாதனால ஸ்டேட்டஸ் வரல. இதே நான் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள் எனேபிள் ஆயிரும். இந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வச்ச ஐபி காமிச்சிரும். எக்ஸாம்பிள் எப்படி காமிக்கிறது, நான் இருங்க, இது இப்போ நான் மோடம் போட்டிருக்கேன், மோடமாக டவர் போயிடுச்சு, ஸோ சாரி. ஓகே, டவர் பிரச்சனை இருக்குது. இப்போ ஓகே, நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். என்னென்ன தெரியும் அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி நான் ஸ்டாட்டிக் ஐபி வைக்கிறது, இல்லை ஏற்கனவே இருக்க ஸ்டாட்டிக் ஐபி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்லாம், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு, இதில் வந்து நம்ம IPv4 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும். இந்த IPv4 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், என்னோடய லோக்கல் ஐபி நான் கொடுத்து வச்சுருக்கேன், எனக்குன்னு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி. அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து ரேஞ்சு. நீங்கள் இந்த ஐபி உங்களுக்கு தெரியாது, இந்த ஐபி அங்கே இருக்க நெட்வொர்க் டீம்கிட்ட தான் கேட்கணும். அவங்களே வச்சு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஐபி அட்ரஸ், உங்களோட ஐபி அட்ரஸ், இது உங்களோட சப்நெட் மாஸ்க், இது உங்களோட கேட்வே, எந்த வழியில் கம்யூனிகேட் பண்ணும், இது உங்களோட டிஎன்எஸ், லோக்கல் டிஎன்எஸ் அட்ரஸ், டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸ், இவ்வளோதாங்க. இந்த இடத்துல போனீங்கன்னா உங்கள் ஐபியை மாற்றிக்கலாம். எனக்கு இப்போ 92 இருக்கா, இல்லை 91 தான் என் ஐபி, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ கேபிள் கனெக்ட் இல்லை, இதே கனெக்ட் இருந்ததுன்னா என் ஐபி 91 இப்போ மாற்றிட்டேன்.
அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இந்த ஐபி ரேஞ்சு பார்க்குறது. இதை நம்ம கமாண்ட் மூலியமாகவும் பார்க்கலாம். டவர் இல்லை, ஓகே. இப்போ வந்து சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணணும். சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ரோம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஐபி கான்ஃபிக் IPCONFIG அப்படின்னு கொடுத்து /ALL கொடுத்தீங்கன்னா முதல்ல இது வரும். ஐபி ஜஸ்ட் கான்ஃபிக்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் எல்லாமே காமிச்சிரும். எல்லாமே டிஸ்கனெக்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லை. அதாவது ஏதாவது கனெக்டில் இருந்தால் கனெக்டில் இருக்கிறது காமிக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிடும். பாருங்கள், எல்லாமே டிஸ்கனெக்ட். நான் தான் எதுவுமே கனெக்ட் பண்ணலையே. /all கொடுத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் வரும். அதாவது மேக் அட்ரஸ்ஸு எல்லாமே வரும். இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கனெக்டே இல்லை. அதனால் எல்லாமே என்னாச்சு, மீடியா டிஸ்கனெக்டட் வந்துருச்சுங்களா. ஆனால் நான் /all இங்கே பாருங்கள், இந்த /all கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் மேக் அட்ரஸோடு வந்திருக்கு. அதாவது ஃபிசிக்கல் அட்ரஸ்னால் மேக் அட்ரஸ், அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபிசிக்கல் அட்ரஸ்னால் மேக் அட்ரஸ். சில இடத்துல, சில கம்பெனிஸ்லையோ சில இடத்துல உங்கள் சிஸ்டமுக்கு வந்து உங்களோட மேக் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, உங்கள் மேக் அட்ரஸ் இப்போ உங்களுக்கு ஐபி இப்போ பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், ஐபியை மாற்றிட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு ஐபி எப்படி மாற்றணும்னு. நான் இப்போ ஒரு ஐபியில் இருப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஐபி கூட மாற்றிக்குவேன். அந்த மாதிரி என் இஷ்டத்துக்கு என்ன ஐபியை மாற்றுவேன். அந்த ஐபிலாம் அங்கே நெட்வொர்க்கில் இருக்குன்னா அது யூஸ் ஆகும். ஆனால் இப்போ நான் வந்து என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், என் சிஸ்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணும். இப்போ எனக்கு வந்து நீ இதுதான் யூஸ் பண்ணணும்னு கம்பெனியில் சொல்லிட்டு போகிறாங்க. நான் போய் என் சிஸ்டத்தை நோண்டி என் ஐபி மாற்றுறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ எப்படி என்னோட கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மேக் அட்ரஸ் அப்படின்னு ஒரு இருக்கும். அதாவது தான் ஃபிசிக்கல் அட்ரஸ். அதாவது இது என்னன்னா, ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒரு அட்ரஸ், நமக்குன்னா ஒரு பேர் இருக்க மாதிரி எல்லா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டுக்கும் ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். அதுதான் ஃபிசிக்கல் அட்ரஸ் தான் மேக் அட்ரஸ். இந்த அட்ரஸ் மாறாது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவாங்க, இந்த அட்ரஸை வச்சு நம்மளை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. நீ என்ன ஐபின்னா வச்சுக்கோ, இந்த அட்ரஸை வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மேக் அட்ரஸ்ன்னு ஒன்று கேட்பாங்க. இதில் எதுனா, இப்போ 2-3 ஏதாவது ஈத்தர்நெட்டில் மேக் அட்ரஸ் இருக்கும், ஒவ்வொரு டிவைஸுக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் ஒன்று தான். உங்கள் லேப்டாப்பில் வந்து என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குது, ஈத்தர்நெட் கேபிள் போடுறீங்களா அது ஒரு டிவைஸா, ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்களா அது ஒரு டிவைஸா, ப்ளூடூத் யூஸ் பண்ணுறீங்களா அது ஒரு டிவைஸா. ஸோ அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். இங்கே பாருங்க, ஈத்தர்நெட் கார்டு இதுதான் வந்து என்ன லேன். இப்போ லேனோட மேக் அட்ரஸ்ன்னு பார்த்தா இதுதான் என்னோட மேக் அட்ரஸ். ஓகேங்களா. இதே மாதிரி ஒய்ஃபையோட மேக் அட்ரஸ், ஒய்ஃபை அடாப்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மேக் அட்ரஸ். ஒய்ஃபை லேன் அடாப்டர் லோக்கல் ஏரியா 2 இருக்கு, 2 இருக்குது என்னதுல. 2லும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மைக்ரோசாஃப்ட் ஒய்ஃபை டைரக்ட் விர்ச்சுவல் அடாப்டர், மைக்ரோசாஃப்ட் ஒய்ஃபை ஹோஸ்ட் அடாப்டர். இந்த ரெண்டும் என்னென்ன அடாப்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்து இதில் எது உங்களோட ஒரிஜினல் அடாப்டர் அப்படின்னா எதுனா இதுதான் அடாப்டர். எப்படின்னா இதெல்லாம் வந்து லோக்கல். இங்கே பாருங்கள், லேன் அடாப்டர் லோக்கல் 1 லோக்கல் 2. இங்கே பாருங்கள், இங்கே தெளிவாக ஒய்ஃபை இதுதான் பர்மனன்ட் ஃபிசிக்கல் அடாப்டர். எப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் விர்ச்சுவல் அடாப்டர். இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், விர்ச்சுவல் அடாப்டர். விர்ச்சுவல் அப்படின்னா அது வந்து பொருள் கிடையாது. 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு காமனாக ஒரு பொருள் வைக்கிறோம். அது வந்து 10க்கு சம்மந்தம் அப்படின்னா அது அது அந்த காமனாக இருக்கிறது காமன் தானே, அது வந்து தனி கிடையாதுல்ல. அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் அப்படின்னா ஒரு இப்போ 2-3 லைன் இருக்குது, எனக்கு வந்து 2-3 லைன் இருக்குது. ஆனால் வந்து ரெண்டு என்ட்ரி போட முடியாது. ஒரே இதில் 2ஐயும் நான் கம்யூனிகேட் பண்ணணும். எப்படி பண்ணுவேன், எங்கிட்ட 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அங்கேருந்து வர்றது பாயிண்ட் ஆஃப் இது ஒரே இதாக பாயிண்ட் பண்ணும். அப்படின்னா இந்த 2ஐயும் வந்து விர்ச்சுவலாக ஒன்று வச்சு அந்த விர்ச்சுவலில் பாயிண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இது. ஸோ அதனால் வந்து இது ஒரு விர்ச்சுவல் அடாப்டர்னால் உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது விர்ச்சுவல், அது வந்து ஃபிசிக்கல் கிடையாது. அதனால் நீங்கள் இதைத்தான் எடுத்துக்கணும். இங்கே வரீங்க, இன்டெல் ஒய்ஃபை இதுதான் கரெக்டாக டிவைஸ் பேரோட வருதா, இதுதான் மேக் அட்ரஸ், என்னோட மேக் அட்ரஸ், ஒரிஜினல் மேக் அட்ரஸ். இந்த விர்ச்சுவல் அடாப்டர் மேக் அட்ரஸை எடுத்துக்கூடாது. இது இங்கே தான் இப்படி தான் மேக் அட்ரஸ் பார்க்கணும். ஓகேங்களா. அதாவது மேக் அட்ரஸ் பார்க்கறதுக்கு
ப்ளஸ் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கறதுக்கு என்ன ஐபி வந்திருக்குன்னு ஐபி config/all கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அடாப்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். நீங்கள் என்ன ஐபியில் இப்போ நான் எதுவுமே கனெக்ட் ஆகலை, இதே ஏதாவது கனெக்ட் ஆகிருந்தேன்னா அதோட ஐபி வந்துடும். ஐபி எந்த ஐபி நான் கனெக்ட் ஆகிருக்கேன் என்ன எல்லாமே வந்துடும். இது ஒரு இது ஓகேங்களா. இதுக்கப்புறம் ஐபி பார்க்கறது பார்த்தோம். அப்புறம் முக்கியமாக ஹோஸ்ட் ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதாவது அது வந்து எப்படி எதுக்கு அப்படின்னா டிஎன்எஸ் சர்வர் உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ டிஎன்எஸ் சர்வர் வச்சுருந்தோம். இப்போ நான் பார்த்தேன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். டிஎன்எஸ் சர்வர் வந்து வச்சுருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸில் போகிறேன், இங்கே பாருங்கள் IPv4 போகிறேன், ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். இதில் வந்து டிஎன்எஸ் சர்வர்னு போட்டு 2 சர்வர் ஐபி போட்டிருக்கேன். அதாவது இந்த டிஎன்எஸ் சர்வர் ஐபி அப்படின்னா ஒரு நேமுக்கும் ஐபிக்கும் ரிசால்வ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ப்ரௌசரில் google.comனு டைப் பண்ணிங்கன்னா அது google.comங்கிறது எங்கே இருக்குதுன்னு எப்படி தெரியும்? அது யாருக்கு தெரியும்னா டிஎன்எஸ் சர்வருக்கு தான் தெரியும். டிஎன்எஸ் சர்வருக்கு தான் தெரியும். இப்படி போட்டிங்கன்னா இப்போ google.com இங்கே பாருங்க நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துருச்சு. ஏன்னா நான் எனக்கு என்னோடய சிஸ்டம் வந்து இன்டர்நெட் இல்லை, ஸோ அதனால் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த நேம் போட்டோன்னே முதல்ல என்ன வேலை பண்ணணும்னா டிஎன்எஸ் சர்வருக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் சர்வரில் தான் போய் செக் பண்ணும். டிஎன்எஸ் சர்வரில் செக் பண்ணும். டிஎன்எஸ் சர்வருக்கு தெரியும் இந்த google.comங்கிறது எங்கே இருக்குதுன்னு. அப்புறம் அது அட்ரஸ் கொடுத்துரும், இதுதான் google.com இருக்குது அங்கே போய் பாருன்னு. அப்புறம் அங்கே போய் google.com பேஜ் லோட் ஆகி இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும் நமக்கு. இப்போ அந்த ஹோஸ்ட் ஃபைல் அப்படின்னா இது இப்போ பாருங்கள் டிஎன்எஸில் போட்டுட்டேன். அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னா டிஎன்எஸ் சர்வருக்கு தெரியும் ஹோஸ்ட் அதாவது எங்கே இருக்குதுன்னு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அதை வந்து நான் மாற்றி விடணும், வேறு வழியில் போ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டிஎன்எஸ் சர்வரே நீ போவாத, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி நீ போ அப்படின்னு சொல்லணும். அப்போனா அது என்னன்னா எப்படி சொல்கிறது, இப்போ டிஎன்எஸ் சர்வருக்கோட ஐபி வந்து சும்மா போட்டுக்குமே, எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்குமே, இது வந்து google.com அப்படின்னா இதோட ஐபி வந்து 8.8.8.8 அப்படின்னு கூகுள் வச்சிருக்கு ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கு. இது யாருக்கு தெரியும்? டிஎன்எஸ் சர்வருக்கு தெரியும். டிஎன்எஸ் சர்வருக்கு தெரியும் ஓகேவா. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கூகுள்னு அடித்தா நீ டிஎன்எஸ் சர்வரில் போய் பார்த்து இந்த ஐபி எடுத்துக்கிட்டு வந்து வேலை செய்யாத, எனக்கே அது தெரியும், நீ நேரம் இங்கே போ, எங்கன்னா வேற எங்கேயாவது இங்கே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இது மேனுவலாக நான் நினைக்கிறேன். நான் கூகுள்னு அடிப்பேன் ப்ரௌசரில், இந்த வெப்சைட் அடிப்பேன். நீ வந்து எங்கே போகணும், டிஎன்எஸ் சர்வருக்கு போய் பார்ப்பேன். போய் பார்த்தா டிஎன்எஸ் சர்வர் வந்து இதுதான், இந்த நேமுக்கு இதுதான் ஐபின்னு கொடுக்கும். அப்புறம் நீ போய் கனெக்ட் ஆகிக்குவ. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து கூகுள் டிஎன்எஸ் சர்வரே போய் பார்க்கக்கூடாது. அதுக்குள்ள நேராக நான் சொல்கிறேன் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படின்னு. நான் எங்கே நீ சொல்ல முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்கிறது தான் ஹோஸ்ட் ஃபைல். இப்போ இந்த ஹோஸ்ட் ஃபைலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா ரன், அதாவது விண்டோஸ் பட்டன் ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஓப்பன் ஆகும் டைரெக்டாக. இல்லைன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு ரன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். ரன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துருச்சுங்களா, அந்த ரன் ஓப்பன் ஆகும். எல்லாம் ஒன்று தான். இதில் வந்து டிரைவர்ஸ் DRIVERS டிரைவர்ஸ்னு கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். சிக்குள்ளே ஓஎஸ்குள்ளே சிஸ்டம் விண்டோஸ்குள்ளே சிஸ்டம் இதுக்குள்ளே ETC அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் ஓகேங்களா. இந்த ஹோஸ்ட் அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை ஓப்பன் வித் நோட் பேடோ இல்லை நோட் பேட் ++ஓ இல்லை எதையாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். அதாவது இதான் நான் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் போய்க்கலாம், நோட் பேடில் போய்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த ஃபைலுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஆனால் உங்களால் எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணணும் அப்படின்னா மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மின் மோடில் தான் லாகின் ஆகி வரணும். யூசர் லாகின்ல இருந்தால் ஒர்க் ஆகாது. இது டிஃபால்ட்டாக நிறையா இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். இந்த ஐபி இந்த பேர் போட்டால் நான் சொன்னேன்ல கூகுளி போட்டால் எங்கேயாவது போகணும் அப்படின்னு, அதே மாதிரி இந்த ஐபி போட்டால் இந்த நேம் போட்டால் இங்கே போ அப்படின்னு சொல்லி நான் இங்கே சொல்லிட்டேன்.
இந்த இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கூகுள் அதோட ஐபி சொல்லுங்க. ஏதாவது நான் என்ன சொன்னேன், டிஎன்எஸ் சர்வருக்கு தெரியும், டிஎன்எஸ் சர்வருக்கு தெரியும் இந்த நேமுக்கு இந்த ஐபி அப்படின்னு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இதே நேமுக்கு ஐபி இதை கொடுக்குறேன். ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னா, நான் டெஸ்ட் பண்ணுவேன். சில இடத்துல வந்து லோக்கல் என்ட்ரி போட்டால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேஜெல்லாம் ஓப்பன் ஆகாது. அதனால ஹோஸ்ட் ஃபைலில் போய் என்ட்ரி போடு ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க. எதுக்கு என்ட்ரி போடணும்னு தெரியல, அதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி போட்டுட்டேன் அப்படின்னா எப்படி போடுவேன், இப்படி போட்டுட்டேன், அதாவது ஜஸ்ட் google.comனு இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா என் ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இப்போ நான் முதல்ல இதை போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன், அதையும் நான் சேவ் பண்ண முடியாது, அட்மின் மோடில் இருந்தால் தான் சேவ் பண்ண முடியும். இன்கேஸ் நான் ஒன்று சேவ் பண்ணிட்டேன்னா நான் ப்ரௌசரில் என்ட்ரு இந்த இடத்துல போட்டு அடித்த உடனே ப்ரௌசர் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது இங்கே ஹோஸ்ட் ஃபைல், உங்களோட ஹோஸ்ட் ஃபைலை செக் பண்ணும். இங்கே ஏதாவது என்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்க்கும். என்ட்ரி இருந்துச்சுன்னா இந்த நேமுக்கு அந்த நேம் மேட்ச் ஆச்சுன்னா அந்த நேமுக்கு என்ன ஐபி போட்டிருக்குமோ அந்த ஐபி தான் அதோட சர்வர் ஐபி அப்படின்னு நினச்சிக்கிட்டு டைரெக்டாக உங்கள் ப்ரௌசர் அதோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஐபி தப்பான ஐபி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எரர் அடிக்கும், கரெக்டான ஐபி போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபைல் நீங்கள் இங்கே எதுவுமே போடல எல்லாமே இந்த இதுக்கு நீங்கள் இங்கே கூகுளுக்கையோ இல்லை இங்கே என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கு எந்த என்ட்ரியுமே இங்கே போடல அப்படின்னா அந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். ஃபஸ்ட்டு உங்களோட ஹோஸ்ட் ஃபைலில் பார்க்கும். ஹோஸ்ட் ஃபைலில் அந்த என்ட்ரி கிடையாது அப்படின்னா உங்களோட டிஎன்எஸ் சர்வரில் போய் பார்க்கும். டிஎன்எஸ் சர்வரில் 2 கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஒன்று ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொன்று அந்த மாதிரில கொடுத்துருப்பாங்க எல்லா கம்பெனியும். ஸோ அதனால் இந்த இடத்துல டிஎன்எஸ் சர்வரில் போய் பார்க்கும். டிஎன்எஸ் சர்வரில் என்ட்ரி இல்லை அப்படின்னா அதே டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டிஎன்எஸ் சர்வரில் பார்க்கும். இந்த டிஎன்எஸ் சர்வரில் 2 இல்லைன்னா அதுக்கப்புறம் அடுத்த டிஎன்எஸ் சர்வர் பார்க்கும். நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல இங்கே 2 டிஎன்எஸ் சர்வர் நேம் தான் கொடுத்துருக்கோம், இந்த 2 தவிர இந்த 2 என்ட்ரியே இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்எஸ் சர்வரோட வேலையே என்னன்னா எங்கிட்ட என்ட்ரி இருக்கான்னு நான் பார்க்கணும். எங்கிட்ட என்ட்ரி இல்லைன்னா என் பக்கத்தில் இருக்க வேற ஏதாவது சர்வர் எனக்கு தெரிஞ்ச சர்வர்லாம் என்ட்ரி இருக்கான்னு நான் பார்க்க வைக்கணும். அப்போ ஒவ்வொரு டிஎன்எஸ் சர்வருக்கும் தெரியும் அடுத்த டிஎன்எஸ் சர்வர் எங்கே இருக்குது, அதுக்கிட்ட என்ட்ரி இருக்கான்னு பார்க்க சொல்லிடும். அதே மாதிரி ஒவ்வொரு சர்வரையும் சொல்லிக்கிட்டே போவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளின்னு போட்டீங்க இல்லை ஃபேஸ்புக்னு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் ஹோஸ்ட் ஃபைலில் பார்க்கும். நீங்கள் நம்ம ஹோஸ்ட் ஃபைலில் ஃபேஸ்புக் ஏதாவது என்ட்ரி போட்டிருக்குமா, சத்தியமாக போட்டிருக்க மாட்டோம், யாருமே போட மாட்டோம் ஹோஸ்ட் ஃபைலில். அப்போ ஹோஸ்ட் ஃபைலில் அது கிடைக்காது. நேராக என்ன பண்ணுவோம், உங்கள் டிஎன்எஸ் சர்வருக்கு போவோம். லோக்கல் டிஎன்எஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்க லோக்கல் டிஎன்எஸ் சர்வரில் ஃபேஸ்புக்கில் என்ட்ரி போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா தேவையில்லை, அவங்களோட தேவையானதுக்கு தான் என்ட்ரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டிஎன்எஸ் சர்வருக்கு தெரியாது. இந்த சர்வர் என்ன பண்ணுவோம், அடுத்த சர்வரை பார்க்கும். அது 2வது என்ட்ரி அதுவும் தெரியாது, அந்த சர்வர் என்ன பண்ணுவோம் அடுத்தது பார்க்கும். அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டே போய் ஏன்னா டிஎன்எஸ் சர்வருக்கு தெரியுங்களா அடுத்த டிஎன்எஸ் சர்வர் யாருன்னு, ஒவ்வொரு டிஎன்எஸ் சர்வருக்கும் தெரியும் அடுத்தடுத்த டிஎன்எஸ் சர்வர் யாரை பார்க்கணும் அப்படின்னு. அப்படியே பார்த்துக்கிட்டே போனா ஒன்னொன்னா போகும்போது ஃபேஸ்புக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கம்பெனிக்கார என்ட்ரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த கம்பெனிக்காரன் ஏதாவது அவனோட டிஎன்எஸ் சர்வரில் என்ட்ரி போட்டிருப்பார்ல, அப்போ ஒவ்வொரு சர்வராக போய் அவங்க சர்வருக்கு போய் சேர்ந்துடும். அவங்க சர்வரில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஐபி கிடச்சிரும். ஐபி எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் நடக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சொல்கிறது நீங்கள் என்ட்ருன்னு அடித்த உடனே உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருது, பேஜ் லோட ஆரம்பிச்சிருது. அப்போனா எவ்வளோ ஃபாஸ்ட்டில் இந்த தொலைவு இருக்குன்னு பாருங்கள். அதுதான் அவ்வளோ ஃபாஸ்ட்டில் அது வேலை செய்யும். ஓகேங்களா, இந்த ஹோஸ்ட் ஃபைல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு என்ட்ரி தப்பாக போட்டிங்கன்னா அது தப்பான அட்ரஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹோஸ்ட் ஃபைல் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த ஹோஸ்ட் ஃபைலை நீங்கள் நேராக எடிட் பண்ண முடியாது, அட்மின் மோடில் தான் லாகின் பண்ணால் தான் எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதோட இந்த செக்ஷன் போதும்னு நான் நினைக்கிறேன்.